வெல்கம் பேக் டு சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டான்ஸ் மாரத்தான் விஷயங்கள் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் எல்லாருக்குமே கரன்சி அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு அந்த நோட்லாம் கையில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தங்க அங்கே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்துட்டு அவங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு அந்த டாஸ்க். இந்த டாஸ்கில் யாருக்கு அதிகமான அமௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு ஒரு சலுகைகள் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் வந்துட்டு முதல் மதிப்பெண் அவங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டான்ஸ் மாரத்தான் முடிஞ்சதுக்கப்புறமா பணத்தை வந்துட்டு பரிமாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அதை தான் ப்ரொமோவில் நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டு முதல் அஸ்திவாரம் போட்டது யாருன்னா ரவீனா. ஆனால் ரவீனா பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தவறான விஷயமா இருந்தாலும் ஆஸ் பர் கேம் படி பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஏன்னா மணியோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மணிக்கு போய் இந்த காசெல்லாம் சேரும். ஏன்னா அந்த டிக்கெட்டு ஃபினால மணி ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இது கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி வந்துட்டு எல்லாருமே அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதுலேயும் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக போச்சுன்னா இதில் வந்து விஜய் வர்மாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் டிக்கெட் டு ஃபினாலில் பங்கேற்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுடைய காசு உங்களுக்கு வர காசை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுக்கலான்றதை முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே கிடையாது. இவங்க வந்துட்டு மாற்றி யாருக்கு கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. பட் மற்றவங்க பண்ணால் அது பெரிய தப்பு. ஸோ நிக்சன் என்ன பண்ணார்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவராக புதுசாக கற்பனையை உண்டாக்கிக்கிட்டு அங்கே புள்ளி கேங்கில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பரவ அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க பண்ணுறாங்க அப்போ நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு மாறி வந்துட்டு எல்லாருமே காசை கொடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் வந்துட்டு மாயாவும் வந்துட்டு பூர்ணிமாவுக்கு ஒரு பெரிய சண்டை போகுது. இப்போ மாயா என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து பெரிய தப்பாக போய் முடியும் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் தான், அதனால் கடைசியில் வந்து எனக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல இருந்தாலும் வந்துட்டு பூர்ணிமா வந்து அவங்கள வந்துட்டு அங்கே வந்து பிரச்சனை பண்ண கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வெடிக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா காலையிலேருந்து நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேற லெவலில் வெறுத்தரமாக இருந்துச்சு. அந்த போர்டில் நீங்கள் மார்க் போடுற டைம் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் 0-0-0ன்னு போட்டதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது. நீங்களே வந்து இந்த மாதிரி உங்களை வந்து குறைச்சி இட போட்டது தப்பு. நான் உங்களுக்கு வந்து டைம் தரேன், அந்த காலையில் நான் வருவேன், அதுக்குள்ளே உங்களுக்கு யாருக்கு என்னென்ன கரன்சி அமௌண்ட் இருந்துச்சோ அதை கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி எச்சரிச்சுட்டு போயிட்டாப்புல. எல்லாம் பயந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் போட்டது ரவீனா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிக்சன். ஏன்னா நிக்சனுக்கு என்னென்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாப்புல. கூல் சுரேஷ் தான் வந்துட்டு மணியை ஜெயிக்க வைக்கணும் எல்லா காசும் கொடுத்துட்டான்ற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி கடைசியில் கூல் சுரேஷ் வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டாப்புல நிக்சனை. அது அடுத்த வீடியோவில் வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டாஸ்க் பார்க்கும்போது எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நான் ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணேன். பட் இந்த ஃபுல் எபிசோடில் வந்துட்டு நம்ம சரவண விக்ரம் பண்ண நிறைய விஷயங்கள் வரல. அர்ச்சனா பண்ண டான்ஸ் சுத்தமாக வரவே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. அனன்யா பண்ணதை காமிச்சாங்க. அனன்யாவில் ஒன்றுமே இல்லை. எதுக்கு அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸில் காமிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு இந்த அர்ச்சனா பண்ணது மாயா பண்ணதை கூட காமிச்சிருக்கலாம் போல இருக்குது. சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது? அதேமாதிரி இந்த பிக் பாஸ் கோவத்துக்கு ஃபஸ்ட்டு முதல் காரணம் யார் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.